உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடியே பொம்மி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை விட ஒரு பேரதிர்ச்சிய நீங்க 2 பேரும் பார்க்க போறீங்கடி. ஐயோ, ஐயோ தாடிகரா, தாடிகரா, வேம்பு சார், வேம்பு சார், தேடு. ஐயோ அக்கா, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? அடியே பொம்மி, நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் ஓ வேம்பு சார கண்டே பிடிக்க முடியாது. அவ ஒரு இடத்துல உயிரற்ற ஜடமா கிடப்பா. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. அக்கா, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? தாடிகாரனை எங்கக்கா போய் தேடுறது? இப்படி எல்லாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை ராணி. இந்த உலகத்துல கெட்டவங்களால நல்லவங்களுக்கு ஏன் கெடுதல் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா நான் விடமாட்டேன் ராணி. நீ என்ன உன்னோட குலதெய்வமா நினைக்கிற. உனக்கு ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிறேன் ராணி. வேம்பு சாரம் முழுசா மீட்டு கொண்டு வந்து உன்கிட்ட நான் பத்திரமா ஒப்படைக்கிறேன். இது உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியம். நீ வீட்டுக்கு போறானே. ஐயோ, எனக்கு கர்ப்ப கால வயிறு தெரியற நேரத்துலயா தாடிக்காரனுக்கு இப்படி ஆகணும்? இனி எல்லாரும் என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையையும் தப்பா தர பேசுவாங்க. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டு போறகுதே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன் கை நீட்டி இத வாங்கிக்கோ ராணி. இத நீ பத்திரமா வச்சுக்கோ. இது என்னத்துக்கு நான் வச்சுக்கணும்? எல்லாம் நேரம் வரும்போது தெரியும் ராணி. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். வேம்பு சருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் அவரை தேடிதான் போறேன். வீட்டுல இருக்கிறவங்க வேம்பு சரை பத்தி கேட்டா நான் இப்ப உன்கிட்ட என்ன சொன்னேனோ அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லி சமாளி. சரியா? சரிக்கா. அக்கா, நீ தாடிக்காரனை கூட்டின்னு வந்துருவல்ல? எல்லா பொண்ணுங்களுக்கும் கர்ப்ப காலங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏங்கா இப்படி எல்லாம்? ராணி, நீ எல்லாரையும் மாதிரி சாதாரண குழந்தைய பெத்தெடுக்க போறது இல்ல. ஒரு தசாவதானிய பெத்தெடுக்க போற.
வலி இல்லாம வாழ்க்கை இல்ல. நான் இருக்கேன்ல, நான் எப்படியாவது வேம்பு சார கூட்டிட்டு வந்துருவேன். என்ன நம்பு ராணி. நீ தைரியமா உள்ள போ. என்ன பூமி, ஏன் முன்னாடி வந்திருக்க? என்ன விஷயம்? ஜாய், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அதுக்காக தானே நான் இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு பூமி. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ராணிக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவங்கள நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ஏன் பூமி, என்னாச்சு? இங்க இருக்கிற சாவித்ரியோட பையன் மனோ என்ன பழிவாங்க அகோர அதிபதியா உருவாயிருக்கான். அவனுக்கு ஜாடிக்கேத்த மூடியா யட்சினின்னு ஒருத்தி இருக்கா. இவங்க 2 பேராலையும் தான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. அந்த அகோர அதிபதி தான் சித்தார்த்த மறைச்சிட்டானா? நீங்க இருக்கிறவங்கள பத்தி கவலையே படாத பொம்மி. நீ போய் சித்தார்த் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. இங்க இருக்கிறவங்கள நான் பாத்துக்கிறேன். என் வம்சத்தையே காப்பாத்தினவ ராணி. அவளுக்கு ஒரு ஆபத்துனா இந்த ஜாய் சும்மா விட்டுருவனா? அதுவும் ராணியோடைய வம்சத்தை அழிக்க யாரு நினைச்சாலும் அவங்க குலத்தையே வேற இருப்பா இந்த ஜாய். ரொம்ப நன்றி ஜாய். நான் இது விஷயமா ஜான்சி மேடத்துக்கிட்டயும் உதவி கேட்டேன். ஆனா அவங்க என்ன கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி தரேன்னு சொல்லி என்ன எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டாங்க. அதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க கோச்சிட்டு எதுவும் பண்ணலன்னா என்ன பண்றதுன்னு தான் நான் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்றேன். அவங்க என்னதான் கோவம் இருந்தாலும் வருவாங்க. இருந்தாலும் வீட்ல எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க உன்னோட சக்தி தேவைப்படும். நீ எதுக்கும் கவலைப்படாத பூமி. நான் தான் இருக்கேன்ல, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் சித்தார்த்த கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வழிய மட்டும் பாரு. சரி ஜாய், பாத்துக்கோ, பத்ரம். நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த ஜாய மீறி இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் ராணியையும் யாராவது நெருங்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.